ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு செல்வமே, உன் முருகன் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை மறவாதே. இந்த முருகனை நம்பியவர்கள் தோற்றவர்கள் கிடையாது. நம்பிக்கையோடு இரு, வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு எது நல்லது என்று உன்னை விட இந்த முருகனுக்குத்தான் நன்கு தெரியும். நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லதென்றால் நான் அதை கொடுத்தே தீருவேன். சவால்களை சமாளித்து வாழ்ந்து விடு தங்கமே. எல்லையில்லாத மகிழ்ச்சி என்று குடமுழுக்கில் இதை கேட்ட 1 மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும். அறுபடை வீடு கொண்ட திருக்குமரா என்று மட்டும் பதிவிடு. நிச்சயமாக இதை கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும். நிச்சயமாக வரும். முருகனை நம்பிக்கை. இந்த குடமுழுக்கில் நீண்ட நேரமாக உனக்காக காத்து கொண்டிருந்தேன். உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கத்தான் என்று நான் வந்துள்ளேன். இனி உனக்கு ராஜயோகம்தான் தங்கமே. யாரிடமும் சொல்லி அழக்கூட முடியாத பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். கவலைப்படாதே, உனக்கு வழிகாட்டுவதற்கு நான் இருக்கிறேன். இதோ உன்னோடு வந்துவிட்டேன். நீ நினைத்தெல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. அறுபடை வீடு கண்ட குமரா போற்றி போற்றி என்று மட்டும் பதிவிடு. இன்று முதல் உனக்கு ராஜ 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 யோகத்தை உண்டாக்குவேன். கண்மணியே, இதோ என் பிள்ளைக்காக வந்துவிட்டேன். என் பிள்ளையை ஏங்க விடாமல் நான் பார்த்து கொள்வேன். உனக்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது. நீ என்னிடம் கேட்ட வரங்களையும் எதிர்பார்க்காத வாழ்க்கையையும் உனக்கு தரப்போகிறேன். இனி உனக்கு மகிழ்ச்சி காலம்தானே. உன் பிரச்சனையை முடித்து வைத்தவுடன் என் ஆலயத்திற்கு நன்றி சொல்ல மட்டும் வந்துவிடு. உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளை என்னிடம் வர வேண்டும் என்று நான் ஆசைப்பட மாட்டேனா? தங்கமே, கவலையே படாதே. நீ தாயாகும் தருணம் வந்துவிட்டது. உனக்கு பிள்ளை செல்வத்தை வரமாக அளிக்கப் போகிறேன். நீ என்னிடம் சிந்திய கண்ணீர் வீண் போகவில்லை தங்கமே. நீ என் பார்வையில் தான் இருக்கிறாய். என் செல்ல பிள்ளை நீ. என்னை மன நிறைவோடு வணங்கி உள்ள முருகி வேண்டுகிறாய். நினைத்தது நல்லதாக நடக்கும். நல்ல செய்தி வரும். நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் நடக்கும். என் அனுமதியுடன் இனி ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெறச் செய்யப் போகிறேன். நீ எதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு அழுது கொண்டிருந்தாயோ அது நிரந்தரமில்லை. எல்லாம் மாறிவிடும் தங்கமே. என்னை மனதார வேண்டிக் கொண்டாய் அல்லவா? அப்படியென்றால் என் பிள்ளைக்கு நினைத்த காரியத்தை கைகூடி வரச் செய்யப் போகிறேன். அவ்வளவுதான் தங்கமே. நான் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய்? பயப்படக்கூடாது தங்கமே. உன் மனக்கோரிக்கை எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா? தெரியும், அனைத்தும் தெரியும். நீ என்னிடம் எப்படியெல்லாம் வேண்டினாய். யார் புறக்கணித்தால் என்ன? உனக்கான கிடைக்க வேண்டியவற்றை உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பமாக தரப்போகிறேன். அதனால்தான் என் பிள்ளை ராஜயோகம் பெறப்போகிறது என்று உறுதியாக சொன்னேன். கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைக்க என்று நான் வந்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப்போகிறாய். உன் மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும். மன நிறைவோடு அதை ஏற்றுக்கொள். எல்லாம் நல்ல திருப்பமாகத்தான் இருக்கும் தங்கமே. தீபம் ஏற்றி வழிபட்டாய். ஒவ்வொரு நாளும் எனக்கு தீபம் ஏற்றி வழிபட்டாய். கந்த சஷ்டி கவசம் படித்தாய். முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாய். இதோ உனக்கு வரம் தரப்போகிறேன். நீ ஏற்றும் தீப ஒளி போல் உன் வாழ்க்கையும் பிரகாசிக்கப் போகிறது. செல்வச் செழிப்போடு இருக்கப் போகிறாய். வேலை கிடைப்பதற்காக என்னிடம் மன்றாடி வேண்டினாய். தரப்போகிறேன் தங்கமே. உனக்கான வேலை நிச்சயமாக அமையும். என் வாக்கினையும் என்னையும் நம்பி வந்து கொண்டே இரு. நல்ல பல திருப்பம் ஏற்படும் உன் வாழ்க்கையில்.
இந்த பதிவை கேட்ட இந்த நொடி முதல் நீ ஆசைப்படும் வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகும் நேரம் கூடி வந்து விட்டது. அதிர்ஷ்டம் அல்ல, பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து விட்டது தங்கமே. யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று மட்டும் வருந்தாது. யார் புரிந்து கொள்ளணும்? யாருமே புரிந்து கொள்ள தேவையில்லை. உன்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை நீ நம்புகிறாய், அவ்வளவுதான் போதும். பயப்படக்கூடாது. நான் உன்னுடன் இருப்பதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இரு. தைரியம் பிறக்கும். நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமா என்று நேற்று பயந்தாய். ஒருவரிடம் சொல்லி பயப்பட்டாய். வேண்டாம், யாரிடமும் எதை சொல்லியும் பயப்படக்கூடாது. கண்டிப்பாக நடக்கும். என் முருகன் இருக்கிறார், நல்லது செய்வார் என்று நினைச்சிக்கோ. நிச்சயம் நான் நடக்க வைப்பேன் தங்கமே. உன் தீய கர்ம வினை தீர்ந்து விட்டது. இனி உனக்கு புண்ணிய பலன் மட்டும்தான் தங்கமே. இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். இன்னும் 1 மணி நேரத்தில் பார், நல்ல செய்தி உன்னை தேடி வரும். அறுபடை வீடு கொண்ட குமரா போற்றி என்று மட்டும் பதிவிட்டாய்தானே. இனி உனக்கு இந்த முருகன் தருவான் எதிர்காலம். செல்வமே, உன்னை தேடி வந்துவிட்டேன். எந்த இடத்தில் நீ அவமானப்பட்டு அழுதாயோ அந்த இடத்தில் நீ கனவிலும் நினைக்காத அற்புதங்களை செய்து உன்னை நான் உயர்த்தி வைத்து அங்கு சிறப்பு செய்யப் போகிறேன். பொறுத்திருந்து பாரேன். பிரச்சனை என்று அழுதாய், இனி நன்றி நன்றி என்று சிரிப்பாய். என் முருகன் எனக்கு செய்துவிட்டார் என்று சிரிப்பாய் தங்கமே. என்ன நீ சிந்திய கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது. உன் பொறுமைக்கான பரிசை தரப்போகிறேன். என்மேல் உள்ள நம்பிக்கைக்கான பரிசை வாரி வாரி வழங்கப் போகிறேன். இனி நீ பெறப்போகும் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது, எந்த சக்தியாலும் முடியாது. உடைந்து விடாதே. மனம் உடைந்து சுக்குநூறாகி விட்டது எனக்கு தெரியும். ஆனால் அந்த உடைந்த மனம் இப்போது சந்தோஷத்தில் மகிழப் போகிறது. நிறைவான மன நிம்மதியை பெறப்போகிறாய். நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகிறாய். உன்னை எதிர்க்க எதிரிகள் இல்லை தங்கமே, அதுதான் உண்மை. மேகங்கள் என்னை கடந்து செல்வது போல உனது துன்பங்கள் அனைத்தும் கடந்து போய்விடும். அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என்று மட்டும் பதிவிடு. என்னுடைய பாடலை காலை மாலை கேட்டால் போதும், வேறு வேண்டுதல் தேவையில்லை தங்கமே. என்னுடைய பாடலை கேட்க கேட்க உன் மனதில் தெம்பு பிறக்கும். நிகழ்காலத்தில் இப்போது வாழ்ந்துவிடு. உன் மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக வரும். கடந்த காலத்தை மறந்துவிடு. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், முடிந்தவை முடிந்தவையாக இருக்கட்டும். நீ என்னுடன் தான் எனக்கு துணையாக இருக்கிறாய் என்ற நம்பிக்கையில் உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிடு. நான் இருக்கிறேன் தங்கமே. இன்னும் 1 மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும். ஓம் முருகா போற்றி போற்றி. அறுபடை வீடு கொண்ட திருக்குமரா போற்றி போற்றி. பதிவு செய்து விட்டாயா? நிச்சயம் என் பிள்ளைக்கு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது.